நம்ம எஃப்ஆர்.இயற்கை உழவனோட ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் வச்சு ஸ்ப்ரவுட்டட் ராகி ரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி ஸ்ப்ரவுட்டட் ராகியில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாம். ராகி ஸ்ப்ரவுட் ஆகி வரும்போது அதில் இருக்க சத்துக்கள் பல மடங்காகுது. இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் ராகியில் அதிக அளவு காணப்படுறது எல்லாத்துக்குமே தெரியும். சாதாரணமாக ராகி சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ, டைஜஷன் இஷ்யூ இருக்கிறவங்க இந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடரில் ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த டைஜஷன் இஷ்யூவோ கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவோ இருக்காது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி எடுத்துக்கலாம். நம்ம ஆர்கானிக்காக விளைஞ்ச ஸ்ப்ரவுட்டட் ராகியை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறமா ஸ்ப்ரவுட் பண்ணி இந்த பவுடர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம எஃப்ஆர்.இயற்கை உழவனோட ஸ்ப்ரவுட்டட் ராகி ஒரு கப் எடுத்துகிட்டு அது கூட வெங்காயம், பீட்ரூட், முருங்கை இலை, உப்பு, மஞ்சள் தூள், சீரகம், மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதை அப்படியே எடுத்து வாழை இலையில் தட்டி நீங்கள் தோசை தவாவில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்ப்ரவுட்டட் ராகி ரொட்டி ரெடிங்க. இதில் நம்ம முருங்கை இலை, பீட்ரூட் இதெல்லாம் சேர்த்துருக்கனால நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸும் ரொம்பவே அதிகமாக காணப்படுது. ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்ப்ரவுட்டட் ராகி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை இப்போவே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.